இது ஈரோடு மாவட்டம் காகம் கிராமத்தில் இருந்த கைலாசநாதர் கோயிலோட பழைய ஃபோட்டோ. இப்போது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் கல்வெட்டுப்படி பார்த்தா இந்த கோயில் 1500 ஆண்டுகள் எல்லாமே சிதலம் அடைஞ்சதுனால இப்போது எடுத்து கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட முழு பேர் காகம்புதூர் அப்படின்னு இந்த கிராமம் பேரிடப்படுது. இப்போது சுருங்கி இதை காகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்பர் தன்னுடைய பாடல்களில் காகம்புதூரில் குடிக்கொண்ட கைலாசநாதனி அப்படிங்கிற வரிகள் அதில் இடம்பெற்றிருக்கு. பாதி கல்வெட்டுகள் அழிஞ்சு போயிடுச்சு, அதனால் இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலில் 2 பக்கமே தீபத்தூண்கள் வச்சுருக்காங்க. இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் இருக்க அனைத்து தெய்வங்களுமே வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு. கணபதி, கல்யாண சுப்பிரமணியர், கைலாசநாதர், காமாட்சி அம்மன், கரிய பெருமாள், காலபைரவர், அந்த மாதிரி எல்லாமே வரிசையில் இறைவனோட பெயர் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் அம்மன் ரொம்ப உக்கிர வடிவமாக இருக்கிறதுனால தான் இந்த கோயிலில் சிங்கத்தை வைக்காமல் நந்தியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு சிவன் இருக்கார். அப்படி சின்ன கோயில் தான், சுற்றி வர பாருங்கள். பிள்ளையாருக்கு இருபக்கமே நாகங்கள் காணப்படுது. இது சிதஞ்ச மாதிரி இருந்தாலும் ஏற்கனவே இதே மாதிரி தான் இருந்ததுனால அதை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. மற்ற சிலைகள் எல்லாமே பழைய சிலைகள் தான். அப்புறம் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வளமாக வாழ்கிறாங்க. ஒருத்தருக்குமே ஒரு குறையுமே இல்லைங்கிறாங்க. என்ன வேண்டுனாலுமே இந்த இறைவன் அருள்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே பார்த்தா கிராமங்களில் அதிகமான ஃபண்டு கிடைக்காது கோயிலுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது. ஆனால் இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணுன்னா எங்களை நல்லா வச்சுருக்காரு, என்ன கேட்டாலும் நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் பூஜைக்கு எந்த குறையுமே இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஒருத்தர் மிக ஏழ்மையான நிலைமையில் இருந்த ஒருத்தர் இந்த கோயில் எடுத்து கட்டியிருக்காங்க 3 கோடி ரூபாய்க்கு. அதோட இந்த ஊர் மக்கள் என்னென்னா எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க. வெளி கிராமங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வராங்க. அம்மன் பக்கத்தில் இருக்க பெண் நந்தி பார்த்திங்கன்னா பால் சுரக்கிற காம்புகளோட காணப்படுது. அது எந்த கோயில்களுமே காணப்படலை. அது மிகப்பெரிய ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னா 15,000 இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கியாவது இந்த கோயிலுக்கு கொண்டு செய்கிறாங்க. அவ்வளோ தெய்வ பக்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கேற்ற மாதிரி என்ன கேட்டாலுமே இந்த ஈஸ்வரன் உடனே அருள்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளுக்கு இருக்கிறதுனால வெளியே தெரியல. ஆனால் இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா எட்டுப்பட்டி கிராமத்துக்கும் தெரியுது. எங்கெங்கோ இருந்து இந்த சிவன் தலத்துக்கு வழிபாடு பண்ண வராங்க. அப்புறம் இந்த கோயிலில் இருக்க கிணறு பார்த்திங்கன்னா அக்காலத்திலிருந்தே அபிஷேகத்துக்கு மட்டும் உபயோகிக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்காலத்திலிருந்தே ஊர் மக்களும் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி காமனாக வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது. அது மிகப்பெரிய ஸ்பெஷல். இந்த ஊரில் தண்ணி கஷ்டம் ஏற்பட்ட போதும், காவிரி ஆறு வற்றிய போதும் பல இடங்களில் தண்ணி கஷ்டம் இருந்தது. ஆனால் இந்த கோயிலுக்காக கட்டப்பட்ட கிணறு மட்டும் தண்ணீர் கஷ்டமே இல்லாமல் எல்லா ஊர் மக்களுமே எடுக்கிற மாதிரி இருக்குது. அதோடு அவங்களோட ஒத்துமையை அதில் பார்க்கலாம். எல்லாருக்காகவுமே தண்ணி வாளி போட்டு எடுக்கிற மாதிரி காமனாக நிறைய வீல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த காலபைரவர் சிலை மட்டும் தான் புதுசுன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே பழைய சிலைகள் தான் எடுத்து வச்சு புதுசாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கரிய பெருமாள் அதிர்ஷ்டமான பெருமாளாக நினைக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் ஒரு குழந்தை கருப்பாக பிறந்தாலோ பெருமாளே பிறந்ததாக அதிர்ஷ்டமாக நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த கோயில் கிணறு கோயிலுக்கு மட்டும் உபயோகிக்கப்படாமல் மக்களுக்கும் உபயோகிக்கப்படுறத பார்த்தா ஈஸ்வரன் அக்காலத்திலிருந்தே இந்த ஊர் மக்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷத்தை அருள்றிருக்கான்னு நல்லாவே தெரியுது. பாருங்கள், இதுதான் அந்த கிணறு, இன்னமும் அப்படியே இருக்குது. காவிரி ஆறு வற்றிய போது கூட இங்கே தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கு. எங்கே இருந்தாலும் ஈரோடு மாவட்டம் வந்தால் இங்கே வணங்கிட்டு போகலாம். கணபதியின் இருபுறமும் நாகங்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்தலம் திருமண தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் ராகுகேது நாகதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குது. இந்த அர்ச்சகர் தோஷ நிவர்த்தி பரிகாரங்களையும் இங்கே செய்கிறாரு. அதனால ஈரோடு மாவட்டத்துக்கு வரவங்க வணங்கிட்டு தோஷ நிவர்த்தி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுட்டு வணங்கிட்டு போகலாம்.